நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற பிரச்சனை என்பது தற்காலிகமானது. ஆனால் அந்த பிரச்சனைக்கு பின்பதாக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது நிலையானது, நிரந்தரமானது. அதனாலதான் சத்துருவின் கையில கொடுக்கும் போதெல்லாம் தேவன் ஏற்கனவே காலத்தை சொல்லி தான் கொடுப்பார். காலத்தை சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் சபைகளுக்கு சொல்லும் போது என்ன சொல்கிற, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் அப்படின்னு. அதன் அர்த்தம் என்ன? காலத்தை சொல்லி தான் கொடுக்கிறார். இவ்வளவுதான் உனக்கு டைம், இவ்வளவுதான் டைம். அப்ப இன்னைக்கு நான் ஒரு பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறேன்னா இதுக்கான காலத்தை கர்த்தர் சொல்லிட்டார். அது வரைக்கும் தப்பி தப்பி ஓடிரும். அல்லேலூயா, ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை என்ன புரிந்திருக்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில சத்துருவின் கை ஓங்கும்படி கர்த்தர் அனுமதித்தார் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான். இந்த நம்பிக்கை இருந்தா சத்துரு துரத்தும் போது கூட நம்ம வாயில பாட்டு தான் வந்துட்டே இருக்கும். தாவீது ஓடிட்டு இருக்கும்போது பாடினதுதான் ஜாஸ்தி, நமக்கு ஓடும் போது மூச்சு வாங்குது. தாவீதுக்கு ஓடும்போது பாடு. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே சொல்லும், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அவ்வளவுதான். ஓகே ஆண்டவரே, ஆமென். அதனாலதான் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், என் சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத. ஆமென். சத்துரு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராயிருந்தாலும், சம்பூர்ணம் அடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன், இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் ஒளிந்து போவான். 13வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இப்போதும் வாசிங்க, இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை, இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அந்த நுகம் எந்த நுகமா இருந்தாலும் தேவனால் முறிக்க முடியும். சிலருக்கு நிமிர முடியல. கடந்த நாள் ஒரு சகோதரி வந்து அழுதாங்க, இந்த கடன்னால நெருக்கம். யாராவது இப்போ நைட் போன் பண்ணிடுவாங்களோ, நிமிர முடியல. ஆமே, இப்படி பலவிதமான நுகம். இந்த நுகத்துக்கு உட்பட்டா அவங்களால சிரிக்கவே முடியாது. சிரிக்கும்படியான காரியம், மகிழும்படியான காரியங்கள் அவங்க வீட்டில் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்தாலும் சிரிக்க முடியாது. ஆமே, என் தகப்பனார் செய்தியில சொன்ன காரியம் ஞாபகத்தில் இருக்கிறது. தலை மேல ஒருத்தங்க சிரிக்கணும்னா முகத்தில் இருக்கிற அவ்வளோ நரம்புகளும் செயல்படும். தலை மேல வெயிட் வச்சுட்டு நம்ம எவ்வளவு நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, அப்படி சிரிச்சாலும் பார்க்க சகிக்காது. நீங்க வீட்டில் போய் ஒரு 25 கிலோவை தூக்கி தலையில வச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று சிரிச்சு பாருங்க, சாத்தான பார்க்கறத விட கொடூரமா இருக்கும். எங்கெல்லாம போகும். இந்த பல பாவனைகள் உண்டு, அத்தனை பாவனைகளும் முகத்துல வரும். என்ன சிஸ்டர், எவ்வளவு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நீங்க மட்டும் உம்முன்னு இருக்கிறீங்க, வெயிட் இருக்குயா தலையில. என்ன வருது, எல்லாரும் பாருங்க, எல்லாரும் ஹாப்பியா இருக்கும்போது இவங்களை பாரு உம்முன்னு இருப்பாங்க. எனக்கு சிரிக்கணும்னு ஆசைதான். ஆமென், அல்லேலூயா. சிரிங்க. சில போட்டோகிராஃபர் சொல்லுவாங்க, வீட்டில் சண்டை போட்டு புருஷனும் மனைவியும் கல்யாணம் வீட்டு வருவாங்க. போட்டோ எடுக்கும்போது புருஷன் அங்கே நிற்பார், மனைவி எங்கே இருப்பார், இப்படி பார்ப்பார். சிஸ்டர் நீங்க இந்த பக்கம் வாங்க, இவருக்கு பிபி உருன்னு யாரும். சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, இங்கே போற, அங்கே இல்லை இங்கே. சிரிங்க சார். அவர் சிரிப்பாரு பாருங்க, ஒரு சிரி. இந்தியா அப்படி கீழே வந்து மேப்ல பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி வாய் வந்து ஒரு சைடு ஓப்பன் ஆகும். இந்தியா மேப் அப்படி தான் இருக்கும், மேலே பெருசாக இருக்கும், கீழே சிலர் சிறியெல்லாம். ஏன்னா தலைக்கு மேலே பாரம்.
உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை. அப்ப ஏன் என்னால நிமிர முடியல, ஏன் என்னால மகிழ முடியல என்பது என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு தெரியாது. ஆனா மேலிருந்து என்னை பார்க்கிறவருக்கு தெரியும். ஆண்டவர் இந்த, அதாவது நான் மீண்டும் சொல்லுகிறேன், கடந்த நாளில் ஒருத்தங்க ஒரு சாட்சி எழுதி கொடுத்திருந்தாங்க, பெரிய 6-7 பக்கத்துக்கு சாட்சி. அதுல ஒவ்வொரு மாசம் வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி சுதந்திரிச்சிருக்கிறாங்க. ஆமே, அவ்வளோ போராட்டம் வாழ்க்கையில். ஒரு பக்கம் குடும்பத்தினருடைய போராட்டம், இன்னொரு பக்கம் மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், அப்படிப்பட்ட போராட்டம். அவ்வளோ போராட்டத்தை ஃபேஸ் பண்ணி அவங்க அந்த சாட்சியில் ஒவ்வொரு மாதம் வாக்கு, இந்த மாதத்தில் கர்த்தர் இது எனக்காக பேசினார், அடுத்த மாதத்தில் கர்த்தர் அதை சுதந்திரிக்க கிருபை செய்தார். அதை படிக்க படிக்க ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் அந்த ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும். அப்போ ஒரு தேவ பிள்ளை, அதாவது என்னை ஏன் இங்கே கொண்டு வந்து இந்த சத்தத்தை கேட்க வைக்கணும்? என்ன ஏன் இந்த சத்தத்தை கேட்க வைக்கணும்? இந்த சத்தம் எல்லா காதுகளும் கேட்குதா? இல்லையே. இந்த வார்த்தையை நான் ஏன் கேட்கணும்? இந்த வசனத்தை ஏன் கண்ணில் ஏன் காட்டணும்? இந்த செய்தி ஏன் எனக்கு வரணும்? எனக்காக பேசுகிறார். உன் மேல் இருக்கிற சத்துருவின் நுகம் எதுவானாலும் அதை முறித்து உன் சிறுமையை நீக்க என் தேவன் பெரியவர். நம்புறவங்க மாத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. நுகம் இருக்குது, நுகம் இருக்குது. ஆனா தேவனுடைய கிருபை தாங்குது. இல்லைன்னா எங்க விழுந்திருப்போன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. எந்த இடத்துல விழுந்திருப்போன்னே தெரியாது. அது வழியிலையா இருக்கலாம், அது வீட்டுக்கு பின்னாடியா இருக்கலாம். எங்க விழுந்திருப்போன்னே தெரியாது. ஏதாவது ஒரு இடத்துல விழுந்தா எழும்ப முடியாது. ஏன்னா நுகம் வெயிட்டா இருக்கு. ஆமென். இன்னும் விழல. தாவீதின் வாழ்க்கையில் அந்த நுகம் இருக்கும் போது தாவீது சொல்லுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே கிருபை. என் ஆண்டவருக்கு தெரியும், இதுல விழுந்துட்டானா இவரால் எழும்ப முடியாது. ஹalleluya. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். கர்த்தரோ, கர்த்தரோ, இன்னும் விழல, இன்னும் விழல, இன்னும் விழல. ஹalleluya, 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 ஆமென், ஹalleluya. எல்லா நெருக்கத்திலும் என்னை அன்பே, கைகளை உயர்த்தி சத்தமா எல்லா ஆமென், ஹalleluya. இன்னும் விழல, கர்த்தர் காக்கிறா. அப்ப நுகம் இருக்கு, அதை அவர் பார்த்துப்பார். ஹalleluya, ஹalleluya. இந்த நுகத்தை அவர் பார்த்துப்பார். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். ஆண்டவர் பாருங்க. அதாவது எப்பவுமே நம்ம பிரச்சனை என்பது பெரிய பிரச்சனை. அதனாலதான் அந்த பிரச்சனையை நம்ம கண்ணுக்கு தெரியும். சின்ன பிரச்சனையே சின்ன பிரச்சனைகளுக்காக நம்ம ஜெபம் பண்றது கிடையாது. ஏன் தெரியுமா? அது நம்மளே ஹேண்டில் பண்றதுனால. ஆனா ஜெபம் பண்ணாத பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாகி கழுத்துல ஏறி இருக்கு. ஆமாவா இல்லையா? இது நம்ம பார்த்துக்கலாம் நினைக்கிறோம் தெரியுமா? அதுதான் புற அது நம்மளை பார்த்துட்டு இருக்கு. ஹalleluya. கடல் கண்டு விலகி ஓடிட்டான். யாரை கண்டு? 114வது சங்கீதம் தானே? 114வது சங்கீதம். யூதா 2வது வசனத்தை பாருங்க. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம், இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம் ஆயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிட்டு. யாரை கண்டு? யூதா அவருக்கு. அப்போ யூதாவின் நடுவில் யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார், பரிசுத்தர் இருக்கிறார். கடல் கண்டு விலகி ஓடிட்டு. யாரை கண்டு? என்ன கண்டு இல்ல, என்னோடு இருக்கிறவரை கண்டு. அப்ப என்னோடு இருக்கிறவரை, என் பிரச்சனை பார்க்கணும்னா நான் அவரை பார்க்கணும். நான் அவரை பார்த்தால் என் பிரச்சனை ஃபேஸ் பண்றது என்ன இல்லை, அவரை. கர்த்தருக்கு முன்பாய் யோசபாத் நிற்கிறார். நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது.
என் காரியத்தை நான் தேவனிடத்துல தெரியப்படுத்த தேவனை சார்ந்து நிற்கும் போது ஆசா சொல்லுகிறார், ஆண்டவரே பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உம்மை மாத்திரம் சார்ந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை முறியடித்தாராம். அதுல ஆசா இன்னொரு வார்த்தை சொல்வார், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதையும். ஆண்டவரே நான் விழுந்துட்டேன்னா நான் விழுந்தேன்னு சொல்ல மாட்டாங்க, உங்களை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவன் அவரை தான் சார்ந்து இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் கடல் கண்டு, சமுத்திரம் உள்வாங்கினாலே அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அடுத்து என்னதாவது பிரச்சனை வரும். ஆனா கடல் கண்டு விலகி ஓடும். அப்ப பிரச்சனை என்பது எவ்வளவு பெரிதா இருந்தாலும், சத்துரு என்பவன் அவன் சம்பூர்ணம் அடைந்திருந்தாலும், அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகரா இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒளிந்து போவான். அப்போ ஒரு யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? சத்துருவை முறித்து நம்மேல் இருக்கிற, அவருடைய ஜனத்தின் மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை கர்த்தர் முறிக்கிறார்.